பார்ப்பதற்காக காரைக்குடி தேவர் சிலை அருகே தாவேக்காவினர் கடும் வெயிலில் காத்திருந்தார்கள். இந்நிலையில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தை பார்க்கிறோம். காரைக்குடி பரப்புரையை சாலை வலமாக மாற்றியிருக்கிறார் விஜய். பேசாமல் அங்கிருந்து விஜயினுடைய வாகனம் நகர்ந்திருக்கிறது. காலையிலிருந்து தொண்டர்கள் விஜய் பேசுவார் என்று காத்திருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக பரப்புரை திடலுக்கு வந்த விஜயின் வாகனம் நிற்காமல் நகர்ந்து சென்றிருக்கிறது. அதனை சாலை வலமாக மாற்றியிருக்கிறார். ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பரப்புரை திடலுக்கு வந்த விஜய் எவ்வளவு நேரம் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் தற்பொழுது அங்கிருந்து பேசாமல் அந்த பரப்புரையை சாலை வலமாக மாற்றியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று தாவேக தலைவர் விஜய் பரப்புரை நிகழ்த்துவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து காலையிலிருந்தே தாவேக தொண்டர்கள் அங்கு குவிய ஆரம்பித்தனர். காலையிலிருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக கடும் வெயிலில் அவர்கள் காத்திருக்கும் சூழலில் 2:30 மணி என்பது பரப்புரைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரமாக இருந்தது. 2:30 மணியை தாண்டிய நிலையில் பரப்புரை திடலுக்கு வந்த விஜய் அங்கு பேசாமல் அங்கிருந்து அவருடைய பரப்புரை வாகனம் நகர்ந்து சென்றது. இந்நிலையில் பரப்புரையை அவர் சாலை வலமாக மாற்றியிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். முன்னதாக வேட்பாளரை பரப்புரை வாகனத்தில் ஏற்றி கையை பிடித்து உயர்த்தி மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த நிலையில் தற்பொழுது அவருடைய சாலை வலம் தொடர்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மதியம் 2:30 மணி வரை மட்டுமே விஜய் பேச அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டியே பரப்புரை திடலுக்கு விஜய் வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவருடைய வாகனம் அங்கிருந்து நகர்ந்து சென்றது. அந்த பரப்புரை தற்பொழுது சாலை வலமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். காலையிலிருந்து விஜய் பேசுவார் என்று எதிர்பார்த்து நின்றிருந்த மக்களை தற்பொழுது நிர்வாகிகள் கலைந்து போகச் சொல்கிறார்கள்.
காரைக்குடியில் விஜய் இன்று தாவிக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக அவர் தனி விமானத்தில் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்று மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடிக்கு வந்து கொண்டிருந்தார். மதுரையிலிருந்து காரைக்குடி வருவதற்கான அந்த நேரம் என்பது 2.5 மணி நேரமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே காலையிலிருந்து மக்கள் காரைக்குடியில் விஜய் பேசுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த இடத்தில் காத்திருந்தார்கள். ஆனால் காரைக்குடியில் அவர் தற்பொழுது பேசாமல் அவருடைய வாகனம் நகர்ந்து சென்றிருக்கிறது. இந்த பரப்புரை என்பது சாலை வலமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களை நிர்வாகிகள் கலைந்து போகச் சொல்கிறார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். காலைல 10 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தளபதியை பார்க்கணும்னு பார்த்தாச்சு. ஒரு பேசியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை சார். அவங்க சொன்னாங்க கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. மாவட்டம் காரைக்குடியில் தாவிக தலைவர் விஜய் பேசுவதற்கு 12லிருந்து 2.5 மணி வரை நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2.5 மணிக்கு மேலாக, அதாவது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டியே அவர் பரப்புரை திடலுக்கு வந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து பரப்புரை செய்யாமல் அவருடைய வாகனம் நகர்ந்து சென்றது. பரப்புரை என்பது சாலை வலமாக மாற்றப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. வணக்கம். நேரம் அதிகமான காரணத்தால் தளபதி அவர்கள் பேச இயலவில்லை. எனவே அனைவரும் நமக்கு 2.5 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க. 2.5 மணி தாண்டிடுச்சு. அதனால தளபதி அவர்கள் பேச முடியல, வருத்தப்பட்டுக்கிறாங்க. எல்லாரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுங்க, அமைதியாக கலைந்து செல்லுங்க. கண்டிப்பாக தளபதிக்கும் ஒரு வருத்தம் இருந்திருக்கும், பேச முடியலன்னு. அனைவருக்கும் வணக்கம். நேரம் அதிகமான காரணத்தால் தளபதி அவர்கள் பேச இயலவில்லை. எனவே அனைவரும் நமக்கு 2.5 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க. 2.5 மணி தாண்டிடுச்சு. அதனால தளபதி அவர்கள் பேச முடியல, வருத்தப்பட்டுக்கிறாங்க. எல்லாரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுங்க, அமைதியாக கலைந்து செல்லுங்க. கண்டிப்பாக தளபதிக்கும் ஒரு வருத்தம் இருந்திருக்கும், பேச முடியலன்னு. அனைவருக்கும் வணக்கம். நேரம் பரப்புரைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பரப்புரை திடலுக்கு விஜய் வந்ததால் அவர் பேச முடியவில்லை. யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்று தாவேக்கு நிர்வாகிகள் தொண்டர்களிடம் சொல்லி அவர்களை கலைந்து போகச் சொல்லி வலியுறுத்துகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். காரைக்குடி தொகுதி என்பது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் அவர் தற்பொழுது பேசாமல் சென்றிருக்கிறார். காலையிலிருந்து விஜயினுடைய பேச்சிற்காக, விஜயை பார்ப்பதற்காக காத்திருந்த நிலையில் தொண்டர்கள் தற்பொழுது கலைந்து செல்கிறார்கள். விஜய் பரப்புரை செய்வதற்கான நேரம் 12லிருந்து 2.5 மணி என்று கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பரப்புரை திடலுக்கு வருவதற்கு 2.5 மணிக்கு மேலானதால் விஜய் அங்கு பேசவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் அதனை சாலை வலமாக மாற்றினார் என்ற செய்திகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை கலைந்து போகச் சொல்லுமாறு
தாவேக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். நேரம் அதிகமான காரணத்தால் தளபதி அவர்கள் பேச இயலவில்லை. எனவே அனைவரும் நமக்கு 2:30 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க, 2:30 மணி தாண்டிடுச்சு. அதனால தளபதி அவர்கள் பேச முடியல, வருத்தப்பட்டுக்கிறாங்க. எல்லாரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுங்க, அமைதியாக கலைந்து செல்லுங்க. கண்டிப்பாக தளபதிக்கும் ஒரு வருத்தம் இருந்திருக்கும், பேச முடியலன்னு. அனைவருக்கும் வணக்கம். நேரம் அதிகமான காரணத்தால் தளபதி அவர்கள் பேச இயலவில்லை. எனவே அனைவரும் நமக்கு 2:30 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க, 2:30 மணி தாண்டிடுச்சு. அதனால தளபதி அவர்கள் பேச முடியல, வருத்தப்பட்டுக்கிறாங்க. எல்லாரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுங்க, அமைதியாக கலைந்து செல்லுங்க. கண்டிப்பாக தளபதிக்கும் ஒரு வருத்தம் இருந்திருக்கும், பேச முடியலன்னு. அனைவருக்கும் வணக்கம். தொண்டர்கள் அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு தாவேக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து விஜய் பரப்புரை திடலுக்கு வந்த நிலையில் அவர் பேச முடியாமல் போனது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். தாவேக தொண்டர்கள் அனைவரும் பாதுகாப்பாக அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்று தாவேக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். காரைக்குடி தொகுதி என்பது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் தொகுதி. இந்த தொகுதியில் விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் அவர் பேசாமல் சென்றிருக்கிறார். காலையிலிருந்து விஜய்க்காக காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் கலைந்து செல்கிறார்கள். காரைக்குடியிலிருந்து விஜய் தொடர்ந்து திருச்சி புறப்பட்டிருக்கிறார். இன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக அவர் காலையிலேயே தனி விமானம் மூலமாக மதுரை வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடிக்கு வந்து கொண்டிருந்தார். ஆனால் வரக்கூடிய வழியிலேயே தாமதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து அவர் பரப்புரை திடலுக்கு வந்திருந்தார். இந்நிலையில் அவர் பேசாமல் கலைந்து சென்றிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை கலைந்து செல்லுமாறு தாவேக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் திருச்சி புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஜனநாயக திருவிழா வழங்கியவர் லலிதா ஜுவல்லரி. வேறு எங்க நகை வாங்கினாலும் உங்க பட்ஜெட்டுக்கான நகை தான் கிடைக்கும். லலிதால அதே பட்ஜெட்டுக்கு எக்ஸ்ட்ரா நகை கிடைக்கும். கோ பிரசன்டிங் அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட். பவர்ட் பை மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் இணைந்து வழங்கியவர்கள் நம்பி பிராண்ட் எலைட் லுங்கிஸ்.